31ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அதுல முதல் வசனம் சொல்லுகிறது, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அவன் தன் கண்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறானா. எந்த பெண்ணையும் நான் தப்பான நோக்கத்துல பார்க்க மாட்டேன், நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை அவன் கண்களோடு பண்ணியிருக்கிறான். ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? கன்னிகையின் மேல்னா ஒரு இளம் பெண்ணை நான் தவறாக பார்ப்பது எப்படி? நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் மற்ற பெண்களை தவறான விதத்துல பார்க்க மாட்டேன்னு சொல்றான். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இயேசு சொன்னார் இல்லையா? இத யோபு அவனுடைய காலத்திலேயே கடைபிடிச்சிருக்கிறான். ஒரு ஸ்திரீயை ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? 3ஆம் வசனம், மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். மாறுபாடானவன் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு விரோதமான வழியில செல்கிறவன், கர்த்தருக்கு பிடித்தமான வழியில போறவன் கிடையாது. கர்த்தருக்கு